ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டைப்பிங்கில் டே 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம்? ASDF செமிகோலன் LKJ, அப்புறம் ASDF G செமிகோலன் LKJ H. அப்புறம் என்ன பண்ணோம்? ASDF போயிட்டு G போயிட்டு மறுபடி F ஸ்பேஸ் செமிகோலன் LKJ H போயிட்டு திருப்பி J. இதான் நம்ம டே 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹோம் ரோவில் இருக்கிற எழுத்தை மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் வேர்ட்ஸ் இருந்துச்சு, அதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பர் ரோ. இப்போ நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, அதே 4 விரலை வச்சு மேலே இருக்க 4 லெட்டர் எடுக்க போகிறோம். Q போயிட்டு பேக், W போயிட்டு பேக், E போயிட்டு பேக், R போயிட்டு பேக். சரியா? இந்த விரல் வச்சு நம்ம G யூஸ் பண்ண மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா T வந்து அப்பர் ரோவில் யூஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்டை வச்சு P போயிட்டு பேக், O அமுக்கிட்டு பேக், I அமுக்கிட்டு பேக், U அமுக்கிட்டு பேக், Y அமுக்கிட்டு பேக். ஏன் நான் பேக் பேக் சொல்கிறேன்னா, நம்ம ஃபிங்கர்ஸ் எப்போயுமே எங்கே இருக்கணும்? ஹோம் ரோவில் இருக்கணும். ஸோ QWERT, ஓகே, POIUY. சரியா? QWERT ஸ்பேஸ் POIUY. டைப் பண்ணுறது அப்பர் ரோவாக இருந்தாலும் நம்ம ஃபிங்கர்ஸ் எப்பவுமே எங்கே இருக்கணும்? ஹோம் ரோவில் தான் இருக்கணும். சரியா? QWERT ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்பர் ரோவுக்கு போயிட்டு திருப்பி ஹோம் ரோவில் வந்துடணும். புரியுதா? ஓகே, இப்போது நான் திருப்பி இன்னொரு ரீகேப் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் நம்ம என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா, ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ. கரெக்டா? ஸோ ஃபஸ்ட் டே கிளாஸில் ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ பார்த்தோம். அதே கிளாஸில் ASDFG ஸ்பேஸ் செமிகோலன் LKJ H. செகண்ட் டே கிளாஸில் G போயிட்டு மறுபடி லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரை வச்சு திருப்பி F வருது. ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ H மறுபடி J. அதுக்கப்புறம் அந்த ரோவில் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். அதாவது ஹோம் ரோவில் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் யூஸ் பண்ணி டைப் பண்ணுற வேர்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். இது டே 3 வீடியோவில் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? அப்பர் ரோ. நான் ஏற்கனவே உங்களுக்கு கீபோர்டு வச்சு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அது எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா, QWERT ஸ்பேஸ் POIUY. ஓகேவா? இதில் முக்கியம் என்ன? Q போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு வரல எங்கே வந்துடணும்? ஏக்கு வந்துடணும். W டைப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரிங் ஃபிங்கர் எங்கே வந்துடணும்? எஸ்ஸுக்கு வந்துடணும். புரியுதா? ஸோ ஹோம் ரோவில் இருக்க ஃபிங்கர் மேலே போய் டைப் பண்ணிட்டு கீழே வந்துடணும். ஓகே, QWERT ஸ்பேஸ் POIUY, QWERT ஸ்பேஸ் POIUY, QWERT ஸ்பேஸ் POIUY ஸ்பேஸ் QWERT ஸ்பேஸ் POIUY. இப்படியே டைப் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம மொத்தம் என்ன ரோ கவர் பண்ணியிருக்கோம்? ஹோம் ரோ, அப்பர் ரோ. கரெக்டாக? ஹோம் ரோ என்ன திருப்பி சொல்லுங்கள்? ASDF G ஸ்பேஸ் செமிகோலன் LKJ H. சரியா? அப்பர் ரோ என்னது? QWERT ஸ்பேஸ் POIUY ஸ்பேஸ். ஓகே, இப்போது இதை நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா, ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 தடவை. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க இல்லையா? ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஃப்ரீயாக இருக்க டயத்தில் 6லேருந்து 7 தடவை இல்லைன்னா 5லேருந்து 6 தடவை உட்காருங்க, டைப் பண்ண உட்காருங்க. என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா, ஹோம் ரோ அப்புறம் அப்பர் ரோ 2 ரோவுமே நீங்கள் டைப் பண்ணணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 10 நிமிஷம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, வேறு ஏதாவது கிளாஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.